வணக்கம் நண்பர்களே. படித்து முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் கேப் ஆயிடுச்சு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வேறு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னால் படிக்க முடியுமா? எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடையாது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போதே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் படிக்கும்போது காலேஜ் முடித்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு தான் கேட்கறதுக்கு இருப்பாங்களே. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு யாராவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்கூல் முடித்தோடனே காலேஜ் என்ன சேர போகிற, எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிற, காலேஜ் முடித்தோடனே வேலைக்கு போயிட்டியா, வேலைக்கு போனோடனே கல்யாணம் பண்ணிட்டியா, கல்யாணம் பண்ணோடனே குழந்தைங்களுக்கு அப்புறம் ஸ்கூலில் சேர்த்தாச்சா, காது குத்தியாச்சா, கல்யாணம், இப்படி எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. நம்ம பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுனால எங்கே போனாலும் சரி, கடையில் போய் கத்திரிக்காய் கொத்தமல்லி வாங்க போனாலும் பிஎட் பண்ணிடு. ஏங்க பிஎட்டில் எனக்கு டீச்சர் வேலையெல்லாம் பிடிக்காது, நான் போய் இப்படி கிளாஸெல்லாம் எடுக்கிறது எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னொன்னே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு வேறு என்ன வேலை நீ போக முடியும் இப்படின்னு பல குரல்கள். அப்போ நான் டிசைட் பண்ணேன், நாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். காலேஜுக்குள்ளே போய் படிக்க வேணாம், காலேஜுக்கு வெளியில் வராண்டால ஒரு கேங் படிக்கும், கோபி அண்ணா கேங்கு. இந்த கோபி அண்ணா அப்படிங்கிறவர் படிச்சுட்டு +2 தான் படிச்சிருந்தார். +2 முடிச்சுட்டு 17 வருஷம் மில்லில் வேலை பார்த்தவர். இப்போ அவர் என்னென்னா டிஎன்பிசி படிக்கலான்னு படிக்கிறாரு. அவர் இப்போ விஓவாக இருக்கார். விஓவை கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டார். அவங்க கேங்கில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். 17 வருஷம் கழிச்சு படிக்கிறாரு. அவர் ஒரு அரிய தத்துவத்தை சொன்னார், அனுபவபூர்வமான தத்துவம். என்னன்னா, படிக்கிறது ஈஸி அப்படின்னாரு. என்னண்ணா அப்படின்னு கேட்டால், மில்லில் வேலை செய்யும் தம்பி, அங்கே கார்டிங்னு ஒன்று இருக்கும். நானும் ஒரு 20 நாள் வேலை பார்த்துருக்கேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது லைட்டாக தூங்கிட்டு கையை விட்டோம்னா கை போயிடும், கை இருக்காது. ஆனால் படிக்கிறது அப்படி இல்லை, படிச்சுட்டே இருக்கலாம். லேசாக ஒரு தூக்கம் வந்தாலும் ஒரு தூக்கத்தை போட்டு கூட திரும்பி படிக்கலாம்ப்பா. எதோட நம்ம கம்பேர் பண்ணுறோங்கிறத முக்கியம், படிக்கிறது ஈஸிங்கிறது. அப்போ எனக்கெல்லாம் என்னென்னா, நான் 9th 10th படித்த அதே புக்கை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை, எந்த காலத்துலேயோ படித்தது. ஆனால் வேலை வாங்கணுங்கிற அந்த பர்பஸ் இருக்குல்ல. நான் ஒரு டிகிரி படிச்சுட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு இந்த ஆயிடுச்சு அதாயிடுச்சு, எதுக்கு நான் படித்தேனே தெரில, எனக்கான ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கணும், நான் இதை பண்ணியே ஆகணும்னு இருக்குல்ல, அந்த பர்பஸ் தான் நம்மளை வேலை வாங்க வைக்கும். அதுக்காக நான் இப்போ படித்தோடனே படிக்கிறவங்கன்னு இல்லை, யாருக்கு வேணும்னு தோணுதோ, யாருக்கு அந்த ஏக்கம் இருக்கோ, யாருக்கு இந்த வேலை வேணும்னு தோணுதோ அவங்களுக்கான தான் இந்த வேலை. இப்போது நம்ம நம்பிக்கையோடு படித்தா கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். சாப்பிடாமல் இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், தூங்காமல் இருக்கலாம், எது இல்லாமலும் மனுஷனால் ஒரு சில நாட்கள் வாழ முடியும். நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நம்பிக்கை தான் நமக்கு எல்லாமே. நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ.